ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் நமக்கு 8 அக்கி ரொட்டி கிடைக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. 2 கப் அரிசி மாவு, கூடவே ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அது ஒரு கேரட் அதை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/4 கப் போல் துருவின தேங்காய், கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் எல்லா பக்கமும் நல்லா போகும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதை 8ஆக பிரித்து வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிசாக விரிக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். ஃபஸ்ட்டு இதை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது சூடாகட்டும். மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா ரெடியானதும் இதை மறுபடியும் திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 சைடும் நல்லா ரெடியானதும் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான அக்கி ரொட்டி ரொம்ப ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.